ராஜாதிராஜ யோகம்னு சொல்லலாம் கடகத்துக்கு. ஏன்னா உச்சபலம் பெறக்கூடிய குரு உங்களுக்கு உண்மையாகவே பலவிதமான வேதனைகளை கம்ப்ளீட்டாக அழிக்கக்கூடிய நிலைமைகள்ல தான் குரு. வீட்டில் நல்ல காரியங்கள், சுப காரியங்கள், மங்கள காரியங்கள், தர்ம கர்மாதிபதி யோகம், வெளியூர் பிரயாணம், வெளிநாடு பிரயாணம். நான் பார்க்குறதுன்னா இருக்கிறதுலே பெரிய அதிர்ஷ்டங்கிறது தொழில். பாதி பேருக்கு வெளியூர் போகக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி, வெளிநாட்டில் செட்டில் ஆகக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி, ஏகப்பட்ட கடனை க்ளோஸ் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி. மெயினாக சொல்ல வேண்டியது உங்களுடைய ஹவுசிங் லோன் க்ளோஸ் பண்ணுவீங்க. ஆன்மீகம் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஸ்ராமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம், நமஸ்காரம். 2026 குரு பயிற்சி மக்களுக்கு, குரு அப்படின்னாலே நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். இந்த குரு பயிற்சி மக்களுக்கு எந்த மாதிரியான நல்ல விஷயங்களை கொடுக்க போகுது? ஆன்மீகம் டாக்ஸ் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள், குரு பயிற்சி நல்வாழ்த்துக்கள். குரு அப்படிங்கக்கூடிய ஒரு சுப கிரகம் பொதுவாக வருஷத்துக்கு ஒரு தடவை மாறும். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா குரு உச்சபலம் அடைய போகிறது. கேந்திர ஆதிபத்திய தோஷத்திலிருந்து உச்சபலம் அடையக்கூடிய குரு பொதுவாகவே நிறைய நல்ல விஷயங்கள் 12 ராசிகளுக்கும் பண்ணும். அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம கடகராசி நண்பர்களுக்கு பெரிய ஒரு விமோச்சன காலம், மீன ராசி நண்பர்களுக்கு பெரிய மாற்றங்கள் ரெடியாகும், ரிச்சிக ராசி நண்பர்களுக்கு 100% வெறித்தனமான முன்னேற்றம், கன்னி ராசி நண்பர்களுக்கு ஜாக்பாட் உறுதி, மகரம் வெறித்தனமான ஒரு சேஞ்சஸ். இதெல்லாமே பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான டைமிங். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரிஷபம், மிதுனம், துலாம், கும்பம் இவங்க எல்லாருக்குமே பணம் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். வரக்கூடிய அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் மேஷம், சிம்மம், தனுசுக்கு கோடீஸ்வர யோகம் கிடைக்கப்படுறது. இந்த மாதிரி டைம் பீரியட் மறுபடியும் வராது. 12 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு சேஞ்சு. ஸோ இந்த 12 ராசிகளுக்கும் இந்த குரு மாறுறதுனால, இந்த குரு பெயர்ச்சி அடைகிறதுனால எந்தெந்த நற்பலன்கள் இருக்கு, எந்தெந்த விஷயங்கள்ல நம்ம கவனமா இருக்கணும், என்ன சிம்பிளான பரிகாரம் பண்ணா நமக்கு இந்த சாதகமாக மாறும் அப்படிங்கிறது பார்க்கலாம். சார், கடகராசிக்காரர்களுக்கு குரு கொடுக்கக்கூடிய ராஜயோகம் என்னென்ன? அது ராஜாதிராஜ யோகம்னு சொல்லலாம் கடகத்துக்கு. ஏன்னா உச்சபலம் பெறக்கூடிய குரு உங்களுக்கு உண்மையாகவே பலவிதமான வேதனைகளை கம்ப்ளீட்டாக அழிக்கக்கூடிய நிலைமைகள்ல தான் குரு. குரு உள்ளே வந்துட்டார் அப்படின்னாவே உங்கள் எண்ணங்கள் கரெக்டாக இருக்கும். வீட்டில் நல்ல காரியங்கள், சுப காரியங்கள், மங்கள காரியங்கள், தர்ம கர்மாதிபதி யோகம், வெளியூர் பிரயாணம், வெளிநாடு பிரயாணம். பாதி பேருக்கு பார்த்திங்கன்னா திருமண வாய்ப்புகள் தேடி வருவது, வண்டி வாகனங்கள் ஜம்முன்னு வாங்குறது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்வது, முன்னோர்கள் சொத்து கைக்கு வருவது, உங்கள் பையன் பெரிய அளவுக்கு சாதிக்கிறது, எல்லா விதமான போட்டித் தேர்வுகளும் பெரிய அளவுக்கு ஜெயிப்பது. நான் சொல்கிறது நீட்டு மட்டும் கிடையாது, சிவில்ஸில் அதிகமாக ஸ்கோர் பண்ணுறது கடகமாக இருப்பாங்க. அதே மாதிரி ஐஐடி ஜேஇயில் நீங்கள் வேண்டான்னு சொன்னாலும் அட்மிஷன் லெட்டர் உங்கள் இமெயில் பாக்ஸ்க்கு வரும். இதுதான் நடக்கும். அந்தளவுக்கு கடகத்துக்கு பெரிய யோகம். இன்னொன்று பஞ்சமஸ்தானத்துக்கு பார்வை, 7ஆம் இடம் கலத்திரஸ்தானத்துக்கு பார்வை. மனைவியுடைய உடல்நிலைகளில் பாதிப்பு இருந்தால் கூட இப்போ நிவர்த்தி ஆகிடும். கணவருடைய உடல்நிலைகளில் பாதிப்பு இருந்தால் கூட அது நிவர்த்தி ஆகிடும். நிறைய பேருக்கு குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுறீங்கன்னா இப்போ குழந்தை பிராப்தம் ஏற்படும். அதே மாதிரி உடல்நிலைகள் ஆரோக்கியத்தில் நிறைய சேஞ்சஸ் பார்ப்பீங்க. ஒன்று தான், நீர் கோத்துக்கக்கூடாது, தலையில் நீர் கோத்தக்கூடாது. அதே மாதிரி கண் சம்பந்தப்பட்ட உபாதைகள், ஒரு சில பேருக்கு இந்த லங்ஸில் சில பிரச்சனைகள், தாயாருடைய உடல்நிலைகள், இதெல்லாம் கடகம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். நான் பார்க்குறதுன்னா இருக்கிறதுலே பெரிய அதிர்ஷ்டங்கிறது தொழில். பாதி பேருக்கு வெளியூர் போகக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி, வெளிநாட்டில் செட்டில் ஆகக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி, ஏகப்பட்ட கடனை க்ளோஸ் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி. மெயினாக சொல்ல வேண்டியது உங்களுடைய ஹவுசிங் லோன் க்ளோஸ் பண்ணுவீங்க. ஹவுசிங் லோன் க்ளோஸ் ஆகணுங்கிறது ஒரு பெரிய ஒரு இதெல்லாம் நடக்குமா, என் வாழ்க்கையில் நான் சாவரக்குள்ளே க்ளோஸ் பண்ணுவேனாலாம் நிறைய பேர் நினச்சிப்பாங்க. அது எல்லாமே கண்டிப்பாக முடியும். அதே மாதிரி ஜீப் வாங்கியிருந்தீங்க, தார் வாங்கியிருந்தீங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடிய செக்மெண்ட் இருக்கக்கூடிய வெஹிக்கிள்கான லோன் வாங்கியிருந்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிடுவீங்க 100%. அதே மாதிரி நிறைய பேருக்கு தொழில் ஆரம்பித்தா பெரிய அளவுக்கு செய்யும். இதெல்லாம் கடகத்துக்கு ரொம்ப க்ளோரியஸாக இருக்குது, தைரியமாக. தொழில் ஆரம்பித்தா நல்லா இருக்கும்னு சொன்னீங்க. எந்த மாதிரியான தொழில் இவர்களுக்கு சூட்டபிளாக இருக்கும்? ஒன்றோட நம்ம ட்ரேடிங் சம்மந்தப்பட்ட எந்த தொழிலும் ஆரம்பிக்கலாம். உபதேசம் செய்யக்கூடிய தொழில் எது வேணால் ஆரம்பிக்கலாம். டீச்சிங் அண்ட் பேங்கிங் செக்டர் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த எண்ணெய் வியாபாரம் பண்ணுறது, போர்வெல் வியாபாரம் பண்ணுறது, கல் மணல் கட்டுமானம் சார்ந்த துறைகள், கமிஷன் புரோக்கரேஜ் சார்ந்த துறைகள், அதே மாதிரி எனி கைண்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஓரியன்ட் ஜோன்ஸ் நல்லாயிருக்கும். எக்ஸ்போர்ட் பண்ணுறேன்னு முடிவு பண்ணிங்கன்னா அது ரொம்ப, இம்போர்ட் பண்ணாலும் ஜாதகத்துக்கு நல்லாயிருக்கும். ஸோ கடகத்துக்கு ரொம்ப நல்ல டைம் தான் ஓடுது. அதே மாதிரி கடகராசிக்காரர்கள் ரொம்ப நாளாக திருமணம் ஆகலைன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறவர்களுக்கு திருமணம் நடக்குமா? பை டிஃபால்ட்டுமா, அதாவது வரக்கூடிய செப்டம்பர் மாதத்துக்குள்ளே எனக்கு தெரிஞ்சு திருமணம் முடிஞ்சிடணும். இது வரைக்கும் பையனே கிடைக்கல அப்படின்னா கூட கண்டிப்பாக இப்போ ஃபிக்ஸ் ஆகி செப்டம்பர் அக்டோபருக்குள்ளே நீங்கள் முடிச்சிடுவீங்க. இல்லைன்னா 2027 தை மாதம் கண்டிப்பாக கெட்டிமலை பாக்கியம் உறுதி, தைரியமாக இருக்கலாம். அதே மாதிரி திருமணமாகி குழந்தை பாக்கியத்திற்கு காத்துக்கிட்டு இருக்கிறவர்கள் குழந்தை பாக்கியம் நேச்சுரலாக ஆகும்.
அதாவது ரொம்ப கஷ்டப்படாமல், அதாவது நிறைய மாத்திரை எடுக்கணும் சார், ஐயுஐ ட்ரீட்மெண்ட் போகணும் சார், ஒருவேளை அப்படி ஏதாவது பண்ணியிருந்தா கூட அதோட ரிசல்ட் இப்போ கிடைக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சேஞ்சை நீங்கள் பார்ப்பீங்க. தங்கமான ஆண் குழந்தை பிறக்கும். தெய்வ அனுகிரகம் அபரிவிதமாக இருக்கக்கூடியது கடகராசி. கண்டிப்பா. அதே மாதிரி நல்ல நற்பலன்கள்லாம் சொன்னீங்க. இவர்கள் வேற எந்த விஷயங்கள்லாம் கூடுதல் கவனமா இருக்கணும்? ஃபஸ்ட்டு ஹெல்த் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஹெல்த்து நான் சொல்கிறது, தலையில் நீர் கோர்த்தக்கூடாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இடது கண் சம்மந்தப்பட்ட பாதிப்பு. நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி அம்மா, தாய், வீட்டில் பெரியவங்க, நான் சொல்கிறது பாட்டி மாதிரி இருக்கிறவங்க, பெரியம்மா மாதிரி இருக்கிறவங்க, அவங்க ஹெல்த்தெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். தொழில் ஸ்தானம் வந்து இவர்களுக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்குன்னு சொன்னீங்க. இந்த தொழில் மூலமாக வரக்கூடிய லாபத்தில் இவர்களுக்கு இருக்கக்கூடிய கடனை இவர்கள் தீர்ப்பார்களா? கடன் தீர்க்கிறதுங்கிறது இன்னெவிட்டபிள், அது நடந்தே தீரும். அதான் சொன்னேன், 2 விதமான செக்மெண்ட்டு. ஒன்று ஹவுசிங் லோன் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகும். 2வது வெஹிக்கிளில் இந்த மாதிரி பெரிய வெஹிக்கிள் வாங்கியிருந்தாங்கன்னா அதோடைய லோன் க்ளோஸ் ஆகும். அதனால் கண்டிப்பாக நல்லா இருக்குது, தைரியமாக இருக்குது. இவர்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டால் இன்னும் இவர்களுக்கு சிறப்பாக இருக்கும்? திருச்செந்தூர் முருகப்பெருமானை போய் பார்த்துட்டு வராங்க, அந்த கடலில் நீராடுறாங்க. அந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானை வியாழக்கிழமை காத்தால 6 to 7 அந்த டைமில் நீங்கள் பார்க்க முடியுது. ராஜ அலங்காரத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை பார்க்குறாங்கன்னா இவங்க லைஃப் சேஞ்ச் ஆகிறது உறுதி உறுதி உறுதி. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சனி பயிற்சி, இந்த கண்டக சனி, அஷ்டம சனி, இந்த மாதிரியான சனி பயிற்சினால எனக்கு பல தாக்கங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குரு பயிற்சி பலன்கள்னால இந்த சனி பயிற்சியுடைய தாக்கங்கள் குறையுமா? அருமையான கேள்வி. முதல் விஷயம், சனியை பார்த்து பயப்படாதீங்க. பயப்படணும் யாருன்னா தப்பு பண்ணுறவன் தான் பயப்படணும். போலீஸை பார்த்தா யார் பயப்படணும்? திருடன் தான் பயப்படணும். அந்த மாதிரி சனினாவே பயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் கிடையாது, உழைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். கரெக்டாக உழைச்சோன்னா ரிசல்ட் வரும். நீங்கள் கேட்ட கேள்வி என்னென்னா, 7.5 சனி, அஷ்டம சனி, கண்டக சனி, ஜென்ம சனி, இது எல்லாமே கொஞ்சம் கண்டங்களை கொடுக்கும். அதாவது 7.5 சனிலாம் நடக்கும்போது நம்மளை வாட்டி எடுக்கும், தூக்கம் கூட கொடுக்காது. ஆனால் என்ன ரியாலிட்டினா இந்த வருஷம் அந்த ஒரு சனியுடைய தாக்கமே இருக்காது. ஏன்னா அந்த குரு பார்வையே சனி மேலே இருக்கும்போது சனியோடைய கெட்ட விஷயங்கள் செய்யறதுக்கான அதிகாரம் கிடையாது. உங்களுக்கு பவர் கொடுத்தா தான் நீங்கள் விளையாடுவீங்க. உங்களுக்கு பவர் நான் எடுத்துடுறேன், அப்போ நீங்கள் எப்படி விளையாடுவீங்கிற மாதிரி அந்த குருவுடைய பார்வை பலம் 12 ராசிகளுக்கும் இந்த சனியுடைய தாக்கத்தை அப்படி 85% கட் பண்ணிடும். அது என்ன பண்ணும்? 80% கர்மாவை நடத்தி வைக்கும். கர்மானா செத்து போகிறது கிடையாது. கர்மா என்றால் வேலை செய்வதற்கான வாய்ப்புகள். அதாவது வேலையில் இருக்கிறவங்களுக்கு பெரிய அளவுக்கு வேலை பெண்டை கட்டும், ஆனால் ரிசல்ட் கொடுக்கும். உங்களை வேலை செய்ய வைக்கும். சில பேர் கல்யாணம் ஆக வேண்டி தள்ளி போயிட்டுதுன்னா கல்யாணம் ஆக வைக்கும். சில பேர் குழந்தையே பிறக்கலைன்னா குழந்தை பிறக்க வைக்கும். சில பேர் வெளியூர் போய் செட்டில் ஆகணுங்கிறவன் ஒரு 6 வருஷமாக ட்ரை பண்ணுறேன், இப்போ நடக்கும். டிலேடு சக்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த டிலேடு சக்ஸஸ் எல்லாமே கிளியர் ஆகும். சனி குரு திரிகோணத்தில் மாட்டும் போது நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த மகா யோகத்தில் இந்த ஒரு வருஷத்தில் சோ கால்டு யார் என்ன வேணும்னு மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்களோ அடுத்த 8 வருஷத்தில் அது நடக்கும். மேனிஃபெஸ்ட்டுங்கிறது புது வார்த்தைலாம் கிடையாது, நம்மக்கிட்ட இருக்கிறது தான். வேண்டிக்கிங்க சார் அப்படின்னு கோயிலில் போய் சொல்லுவோம்ல, சங்கல்பம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க, அதுதான் மேனிஃபெஸ்ட்டு. அதனால் எல்லாருக்குமே நடக்கும். நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க. சனியுடைய பாதிப்புகள் எதுவும் இருக்காது, சூப்பராக இருப்பீங்க. சார், இந்த குரு பயிற்சி காலம் அப்படின்றது எவ்வளோ நாட்கள் இருக்கும்? இந்த குரு பொதுவாக ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுவார்மா, முதல் விஷயம். ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி அதிச்சாரமாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறாருன்னே சொல்லலாம். ஓப்பனாக சொன்னால் டிசம்பர் மாதம் சிம்மத்துக்கு அதிச்சாரமாக போய் கேதுவோட சேர்ந்து கோடீஸ்வர யோகத்தை கொடுக்க போகிறார். ஒரு 2 months அங்கே இருக்காரு. அதுக்கப்புறம் மறுபடியும் வக்கர கதியில் ரிட்டர்ன் வர்றார். குரு தன்னுடைய உச்சபலத்தை அடைகிறார். அது மே 2027 வரைக்கும் கண்டிப்பாக அந்த குரு அங்கே இருக்கார். அதனால் அதுக்கான நல்ல பலன்களே அதிகமாக நடக்கும். எல்லாருக்குமே இந்த குரு நல்லது தான் பண்ணுவார். உங்கள் ஃபேமிலி எல்லாருமே நீங்கள் நல்லா இருக்கணும். தீர்க்க ஆயுஷ்மான் பவான்னு சொல்லி நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சர்வே ஜனா சுக்கினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்தோன்னு கொண்டு வந்து ததாஸ்து. நன்றி. கண்டிப்பாக வேறொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.